ஹாய், வெல்கம் டு குக்கிங் கொண்டாட்டம். இந்த எபிசோடில் நாம் தேங்காய் சட்னி அண்ட் கார சட்னி, இந்த ரெண்டு சட்னியும் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ தேங்காய் சட்னிக்கு இங்கே நம்மகிட்ட தேங்காய் இருக்குது. இது ஒரு முறி தேங்காய், அதாவது ஒரு தேங்காவில் பாதி. அதோட பின்னால் இருக்கிற அந்த ஸ்கின்னெல்லாம் நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒயிட்டாக வச்சுருக்குறோம். இதுக்கு காரத்துக்கு 3 பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா இங்கே பொட்டுக்கடலை, இது ஒரு டேபிள் ஸ்பூன், அண்ட் கொஞ்சமாக இஞ்சி, அப்புறமா இது தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், கடுகு. வாங்க நம்ம இப்போ இந்த சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம தேங்காய் சட்னி செய்ய போகிறோம். இந்த மாதிரி பிளெண்டரில் நாம் இந்த தேங்காவும் மிளகாவும் சேர்த்துக்கலாம். அப்புறமா இந்த இஞ்சி, இந்த பொட்டுக்கடலை. ஸோ இதை நாம் தண்ணி சேர்த்து பிளெண்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்காங்க. உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்காங்க. இப்போ நாம் இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை. இந்த மாதிரி தாளித்து நம்ம தேங்காய் சட்னியோட சேர்த்துக்கணும். ஸோ இட்ஸ் கிவ் மோர் ஃப்ளேவர், டேஸ்ட். கார சட்னிக்கு இது டொமேட்டோ பேஸ்டு, டொமேட்டோ அண்ட் ஆனியன். அதனால் இது டொமேட்டோ ஒரு 150 கிராம். அப்புறமா இங்கே சின்ன வெங்காயம் வச்சுருக்குறோம், இது 50 கிராம். இது ஒரு 10 கிராம் பூண்டு பல். அதுக்கப்புறமா இங்கே கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், கொஞ்சம் நான் நிறைய ஊற வச்ச கேஷ்யூ நட். ஸோ அது ஒரு பைண்டிங் ஏஜென்ட். கடலைப்பருப்பு, அதில் ஒரு 10 மிளகு. அப்புறமா இதையும் தாளிக்கிறதுக்கு இந்த கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் அண்ட் கடுகு. கார சட்னி நம்ம பண்ணுறதுக்கு முதல்ல இந்த மாதிரி பேனில் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு, கொஞ்சம் பொன்னிறமாக ஆகட்டும். பூண்டு, சின்ன வெங்காயம், அதோட சேர்த்து காரத்துக்கு காஞ்ச மிளகாய், பெருஞ்சீரகம், அப்புறமா தக்காளி. இந்த தக்காளி கொஞ்சம் மசியணும். ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இதை நாம் குக் பண்ணலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, பார்க்கலாம். ஓகே, இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ இதை நம்ம ஆற வச்சு பிளெண்ட் பண்ணணும். தக்காளி தொக்கு மாதிரி இருக்கிற இதை ஆறிட்டு நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா பிளெண்ட் பண்ண போகிறோம் மிக்சியில் போட்டு. ஸோ நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த கேஷ்யூ நட்டும் சேர்த்தாச்சு. நம்ம பிளெண்ட் பண்ணலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம்.
இந்த சட்னி இந்த மாதிரி நல்லா blend பண்ண பேஸ்ட் மாதிரி இதை நாம் இங்கே எடுத்துட்டு இதுக்கும் ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். பேன் சூடாக இருக்குது, நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை. இப்போ இதை சட்னி மேலே கொட்டிக்கலாம். ஸோ நாம் இப்போ தேங்காய் சட்னி, கார சட்னி ரெண்டும் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்தோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் தந்த ஆதரவுக்கு பிக் தேங்க்ஸ். அண்ட் அடுத்த எபிசோடில் இன்னொரு ஐட்டத்தோடு நம்ம பார்க்கலாம்.